இப்போ எதுக்கு பிரிக்கணும்னா ஆவக்காய் ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கேன். ஒரு 3 மாங்காய் தான் பிரிச்சிருக்கேன், நிறைய பிரிக்கல. ஆனால் இதெல்லாம் சின்னதாக இருக்குது, அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக. இது வந்து இதில் 4 கப்புக்கு 1/4 கப்பு வெந்தயம், 1/2 கப்பு கடுகு, 1 கப்பு மிளகாத்தூள், 3/4 கப்பு உப்பு. இது எல்லாத்தையும் ஆனால் அரைச்சி வச்சாச்சு. இது எல்லாத்தையும் நான் முன்னாடி எடுக்க மறந்துட்டேன், அதனால் அரைச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம், பார்த்துக்குங்க. இது சீசன் அன்சீசனில் காய்ச்சிருக்கு, நல்லா புளிப்பாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாங்க தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சொல்லுவோம். ஏன்னா மாங்காய் சீசனில் மாங்காய் காய்க்கல எங்கள் வீட்டில், இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சோம். இதுக்கப்புறம் மேலே பொடியை போட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டியதுதான். இது ஆனால் 4 கப்பு கிடையாது, இல்லை 6 கப்பு இருந்தது. நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து 2 கப்பு ஊற்றலான்னு இருக்கேன். இப்போ ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றலாம். மெயினாக ஆயில் தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஆயிலும் சால்ட்டும் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. இது டெய்லி மிக்ஸ் பண்ணி விடணும். இதோட இதை அப்படியே வச்சுக்குவோம், காலையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த எண்ணெயும் போடக்கூடாது, நல்லெண்ணெய் தான் நல்லது. இருக்கும் அன்றைக்கி போட்ட ஊறுகாய் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கா. இந்த மாதிரி எண்ணெய் இருந்தால் தான் வந்து வீணாக போகாமல் இருக்கும். கொஞ்சம் சால்ட்டும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மற்ற ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தான் தொக்கு வேணுன்றவங்க நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி வேணான்னாக்கா கடுகு பொடியும் வெந்தய பொடியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வெந்தய பொடி கம்மியாக போட்டாலே நல்லது. இதில் பூண்டும் போடணும். பூண்டு போட்டிங்கனாக்கா போடணும்னு இல்லை, வேணுன்றவங்க போட்டுக்கலாம். பூண்டு கொண்டைக்கடலை இதெல்லாம் போடுவாங்க. பாருங்கள், பூண்டு உரித்து வச்சு இந்த பூண்டு போட்டால் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம ஊறி போய் சூப்பராக இருப்பாங்க. சில பேர் போட மாட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதால போட்டிருக்கேன்.